படம் ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஒரு கிராமத்துக்குள்ளே எடுத்த படம் தான். நம்ம ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு வந்து ஒரு 5-6 நாள் அந்த வில்லேஜில் இருந்துட்டு ஒரு திருவிழா நடத்திட்டு கொண்டாடிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஒரு பறை இசை கலைஞர்னா அவன் வந்து இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க அவங்களெல்லாம் இந்த இடத்துல தான் உட்கார வைக்கணும், அவங்களுக்கு இப்படி தான் சாப்பாடு போடணும், அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஜாதியத்துக்கு ஒரு சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்த படம். மற்ற படங்களில் பறை இசை கலைஞர்களை பற்றி எத்தனையோ படங்கள் இருக்குது. இது பறை இசைக்காகவே எடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிக்காக எடுக்கப்பட்ட படம். அந்த படம் முழுவதுமே பறை இசையை பற்றியே இருக்கும். மற்ற படங்கள்லாம் ஏதாவது ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் ஆடுவார், அல்லது அந்த பறை இசையை வச்சு எல்லோரும் ஒரு ஆடிட்டு அதை முடிச்சிருவாங்க. ஆனால் இது படத்தில் பறை இசையை பற்றியே படம் ஃபுல்லாகவே வருது. அதில் கதாநாயகன் வந்து பறை இசை சொல்லி கொடுக்குற வாத்தியாரை நடிச்சிருப்பார். அது வந்து வித்தியாசமாக இருக்காது கதை. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸு. இன்டர்வல் பிறகு நல்ல ட்விஸ்ட்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து என் பையனுடைய கேரக்டர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இசைக்கலைஞனாக நடிச்சிருக்கேன். அழகிய கண்ணை படத்தில் பால் ஊற்றுற ஒரு கிராமத்து பையனை நடிச்சிருந்தேன். சாமானியன் படத்தில் பேங்க் லோனுக்கு அலையிறவனை நடிச்சிருந்தேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு இசைக்கலைஞனை நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை நல்லா அதை வாசித்து அதுக்குரிய ட்ரைனிங் எடுத்து ஒரு பறை இசை கலைஞனாகவே என் பையனை பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது கோயில் திருவிழாவில் போய் ஒரு பறை இசைக்கு நின்று பார்த்துட்டு நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போமோ அந்த மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. விட்டுருந்தா நான் வந்து அந்த தேட்டருக்கு சைடில் யாருமே பார்க்கலன்னா எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஆடியிருப்பேன். அப்படி எனக்கு லேசாக ஆடணும் போல் ஒரு மூடு வந்துச்சு. ஆனால் எல்லோரும் பார்த்துட்டு லியோனி தேட்டரில் ஆடிட்டாருன்ட்டு அதை ஒரு நியூஸாக போட்டுருவாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மூடை கொடுத்துச்சு இந்த படம்.